கியூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 300க்கும் அதிகமான கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான கோர்ஸ்கள்ல ஒன்றை தேர்ந்தெடுத்து படிப்பதற்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் நடத்தப்படக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு. இந்த வருடத்திற்கான தேர்வு நாளை முதல் துவங்கி நடைபெற இருக்கின்றது. மாணவர்களே, நீங்கள் இந்த வருடத்திற்கான கியூட் தேர்வை எழுத இருக்கின்றீர்களா? நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு, ஒரு சிறு கவனக்குறைவு உங்களுக்கான வாய்ப்பை தடுத்து விடலாம். எனவேதான் எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் அனைத்து மாணவர்களும் தேர்வை சிறப்பாக எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அபிஷியல் எக்ஸாம் டே கைட்லைன்ஸை வெளியிட்டிருக்கின்றார்கள். எக்ஸாமுக்கு செல்லக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய லைவ் போட்டோ உங்கள் ஆதார் கார்டு அல்லது ரிஜிஸ்டர்ட் ஐடி ப்ரூஃபுடன் பொருந்தி உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு சரியாக இல்லாமல் இருந்தால் உங்களால் தேர்வினை எழுத இயலாது. அவ்வாறு உள்ளவர்கள் காம்பிடன்ட் அத்தாரிட்டியால் சரியாக அட்டஸ்ட் செய்யப்பட்ட, அதாவது உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் அல்லது கெசடர் ஆபீசரால் சைன் செய்யப்பட்ட போட்டோ சர்டிபிகேட்டை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். எனவே ஒரு முறைக்கு 2 முறை அட்மிட் கார்டில் உங்கள் போட்டோ சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஹிஜாப், டர்பன் அல்லது ஏதாவது ரிலிஜியஸ் அல்லது ட்ரெடிஷனல் உடை அணிந்து தேர்வு எழுத வருகின்றீர்கள் எனில் குறித்த நேரத்துக்கு முன்பாகவே நீங்கள் தேர்வு மையத்தை அடைய வேண்டும். ஏனென்றால் மேண்டேட்டரி ஃப்ரிஸ்கிங் மற்றும் ஸ்பெஷல் செக்கிங் என்பது நடைபெறும். இதற்கு கூடுதல் நேரம் என்பது எடுக்கும். எனவே லாஸ்ட் மினிட்டில் வருபவர்கள் தங்களுடைய வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எனவே குறித்த நேரத்துக்கு முன்பே தேர்வு மையத்துக்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது, தேர்வு மையத்துக்கு கீழே குறிப்பிட்ட பொருட்களை தவிர்த்து வேறு எந்த பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், வெளிப்படையான தண்ணீர் பாட்டிலை மட்டுமே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். கலர்டு வாட்டர் பாட்டிலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பால் பாயிண்ட் பெண்ணும் டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும். ஜெல் பென், இங்க் பெண்ணை தவிர்த்து விடுங்கள். அட்மிட் கார்டு வித் செல்ஃப் டிக்ளரேஷன், மாணவர்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை பூர்த்தி செய்து கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் உங்களால் தேர்வு எழுத இயலாது. அடுத்து 2, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபை நிச்சயம் எடுத்துச் செல்லுங்கள். கூடுதலாக போட்டோகிராஃபையும் எடுத்துச் செல்லுங்கள். என்றால் எமர்ஜென்சிக்கு அது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஒரிஜினல் வேலிட் போட்டோ ஐடி ப்ரூஃப் மிக மிக முக்கியம். ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று ஒரிஜினலாக வைத்திருங்கள். டயாபெட்டிக் ரிலேட்டட் ஈட்டபிள்ஸை கொண்டு வருபவர்கள் அதற்கான டாக்டர் நோட்ஸ் மறவாமல் எடுத்துச் செல்ல வேண்டும். பிடபிள்யூடி, பிடபிள்யூபிடி கேட்டகரியில் தேர்வு எழுதுபவர்கள் அதற்கான சான்றிதழ்களை அவசியம் கொண்டு வர வேண்டும். மேலும் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் செய்யும் பொழுது நீங்கள் எந்த போட்டோ ஐடியை அப்லோடு செய்தீர்களோ அதே சேம் ஒரிஜினல் ஐடியை மட்டும் நீங்கள் தேர்வு மையத்துக்கு கொண்டு வாருங்கள். எடுத்துக்காட்டாக அப்ளிகேஷன்ல ஆதார் அப்லோடு நீங்கள் செய்திருந்தால் ஆதார் ஒரிஜினலை கொண்டு வர வேண்டும். டிரைவிங் லைசன்ஸ் அப்லோடு செய்திருந்தால் அதையே கொண்டு வாருங்கள். டிஃபரண்ட் ஐடியை கொண்டு சென்றால் வெரிஃபிகேஷன் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை தொடர்பு கொள்வதற்காக NDA, இமெயில் ஐடி மற்றும் ஹெல்ப்லைன் நம்பர் மற்றும் வெப்சைட் ஐடிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அவை அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களே, போட்டோ மிஸ்மேட்ச் ஆக இருக்கின்றதா? அட்டஸ்டட் சர்டிபிகேட்டை வைத்திருங்கள். ரிலிஜியஸ் ட்ரெஸ்ஸோடு நீங்கள் தேர்வு எழுத செல்கின்றீர்களா? தேர்வுக்கு குறித்த நேரத்துக்கு முன்பாகவே தேர்வு மையத்துக்கு செல்லுங்கள். எந்தெந்த பொருட்களை தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அவற்றை மட்டும் எடுத்து செல்லுங்கள். அடுத்து சேம் போட்டோ ஐடியை கொண்டு வாருங்கள். அட்மிட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷனை கொண்டு செல்ல மறவாதீர்கள். எனவே இது போன்ற வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றி எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் தேர்வை நல்ல முறையில் எழுதி வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் கியூட் தேர்வு வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.